வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இப்போ நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் கும்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும். நிறைய பேர் போயிட்டு வராங்க, நாள் முழுக்க நிற்கிறாங்க, சாமியை கும்பிட்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அவர் எந்த முறையில் கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி சித்தர்கள் சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது ஏழுமலை ஏறி தான் போகணும், படியேறி அந்த மலைப்பாதை வழியாக தான் போகணும், அதான் ரொம்ப நல்லது. அப்படி போகிறதுனால ரொம்ப நல்லது. மூலிகைகள் அந்த மலைகளில் அடர்ந்திருக்குமோ, அதனால் நமக்கு உடலில் நல்ல மாற்றம் ஏற்படும், நோய்கள் குணமாகும், அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், வலிமையை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கடுமையான நோய்கள், எய்ட்ஸ் வியாதியை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த திருப்பதி கோயிலுக்கு நம்ம நடைபாதையில் செல்லும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திருப்பதி கோயிலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலப்பரப்பில் வரக்கூடிய கோயில் இல்லை, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த வைகுண்டத்துடைய ஒரு பகுதி தான் திருப்பதி மலை அப்படின்லாம் சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எப்படி வெங்கடாஜலபதியை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமாளை எப்போதும் நேரடியாக போய் பார்த்து தரிசனம் பண்ணக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணுன்னா அவருடைய பாதங்கள்லேருந்து தரிசனம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் திருமுட்டிகளை தரிசனம் பண்ணணும், அப்புறம் இடைப்பகுதி, அப்புறம் நாபி, புஜங்கள், அடுத்ததாக மகாலட்சுமி வாசம் செய்யும் திருமார்பு, அதுக்கப்புறம் கழுத்து, அப்புறம் திருவாய், திருநாசி, திருக்கண்கள், திருநாமம், திருசரசு, கிரீடம் அப்படின்னு சொல்லி வரிசையாக கும்பிட்டுக்கிட்டே வரணும். கண்ணால் பார்க்கும்போதே பாதத்துலேருந்து தொடங்கி மெதுவாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போனால் அதிகமாக நிற்க விட மாட்டேங்கிறாங்க, வேகமாக திறத்துறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் பாதத்துலேருந்து கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. பாதத்துலேருந்து பார்வையை நம்ம செலுத்தி சிரசு வரைக்கும் பார்க்குறது நல்லது. அது நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திருமார்பில் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு லக்ஷ்மி தாயார் இருக்காங்கலாம் சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எப்போதுமே இப்படி தான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி அன்னதானம்லாம் நடைபெறும். அந்த அன்னதானத்தில் நம்ம பங்கு கொண்டாலும் நமக்கு நிறையா நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க, நோயாளிகள் இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திவ்ய பிரசாதமான லட்டுவை நாம் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த கோயிலுக்கு போன நன்மையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏழைகள் அன்னதானம்லாம் வழங்குவாங்க கோயிலை சுற்றி. அந்த எல்லாருமே சாப்பிட்றாங்க, ஏழைகள்னு இல்லை, கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் கோயிலுக்கு போய் சாப்பிட்றாங்க. அதனால் அந்த அன்னதானத்தில் நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து அந்த கோயிலுக்கு நம்ம அந்த அன்னதானத்தில் பங்கு கொண்டோம்னா நமக்கு நிறையா நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் வேண்டிப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, கடன் தீரணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிப்பாங்க. அப்படி வேண்டும்போது வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது நிறைவேறும் போது அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சிடணும். சில பேர்லாம் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க, அதை கரெக்டாக போய் செஞ்சிடணும். அப்படிலாம் செய்யாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பல தீங்குகள்லாம் ஏற்படுறதா சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேண்டினதை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கோயிலில் போய் நம்ம வழிபடும்போது நமக்கு நன்மையான காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கோயிலில் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பக்தியோடு போய் செஞ்சோன்னாலே அது நல்ல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். வேடிக்கை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி போயிட்டு சும்மா வேண்டிக்கிட்டு வந்தால் எதுவுமே நடக்காது. இந்த வேண்டுதலை அப்படிங்கிறத ஒரு பக்தியோடு இருந்தால் தான் நடக்கும்லாம் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம்.